அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் பிள்ளைகள். எங்களுக்கு தெரியும்டா 28 சரியா டியூட்டோரியல் நம்பர் 1, அதாவது என்னோட பரிமாணங்கள் தொடர்பான தியரி பார்ட்ஸ் எல்லாம் நாங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணினதுக்கு பிறகு டியூட்டோரியல் நம்பர் 2 அதை பேஸ் பண்ணி கேள்விகளை நாங்கள் இதில் கொண்டு வர போகிறோம். எம்சிக்யூ வடிவில் பல தேர்வு வினாக்கள் அடிப்படையில் நாங்கள் கொண்டு வர போகிறோம். இப்போ தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். முதலாவது கேள்வியே நாங்கள் டியூட்டோரியல் 2ல். சரியா? ரைட், ஓகே. சரி, கவனிங்க. நான் சில விஷயத்தை கவனிங்க. இதை செஞ்சு முடிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன்னா. சரியா? ப்ராக்டிஸல் பண்ணி பழகணும், வெயிட் பண்ணக்கூடாது. ரைட், சரி, நாம ஸ்டார்ட் பண்ணுவோம். டியூட்டோரியல் 2ல முதலாவது கேள்வி, பின்வரும் பௌதீக கணியங்களில் எது பௌதீக கணியம் மற்றைய கணியங்களிலிருந்து வேறுபட்டது எது? யாருன்னா சொல்லிடுமா இதுக்கு என்ன விட வரும்போது? மது பாசித் என்ன விட வருது? சரி, ஓகே. நான் பேசுறேன், கவனிங்க. இதேங்கட மெக்கானிக்ஸை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணங்க. நான் கதைச்சிருந்தேன். நாங்கள் ஃபர்ஸ்ட் தலைப்புகள் படிக்கிற டைம்ல அந்த பௌதீக கணியம் வரைவிலக்கணம் என்னன்னு சொல்லிட்டு எங்களுக்கு என்ன தேவையோ நாங்கள் அதை எடுத்துட்டு நாங்கள் கொண்டு வந்திருந்தோம். நேரடியாக கதைக்கக்கூடியது. அதே போல மறைமுகமாக அலட்சியமாக இருக்கிற கணியங்களை நாங்க பௌதிக கணியம் கழிச்சிட்டு நான் இன்னொரு விஷயம் நான் கதைச்சிருந்தேன். பௌதிக கணியங்களை நாங்க ரெண்டா டிவைட் பண்ணுவோம். அதுல ஒன்று என்னன்னா காவிக்கணியம், அதே போல எண்ணிக்கணியம். ரைட், இது அதை வச்சுதான் இந்த கேள்வி வந்திருக்குது. ரைட், நீங்க அதை பிடிச்சுக்கொள்ளலாம். சின்ன சின்ன விஷயங்கள் தானே. நல்லா கவனிங்கடா. இதுல எண்ணிக்கணியங்கள் என்னண்டா நல்லா கவனிங்க. எண்ணிக்கணியம் எண்ணிக்கணியம் என்னண்டா? ரைட், இதுல இருக்கிற கதி, அதே போல வேலை, அதே போல வலு, அதே போல சக்தி, இவங்க 4 பேரும் எண்ணிக்கணியங்கள். இதுல இருக்கிற காவிக்கணியம் என்னண்டா? காவிக்கணியம் வேகம். காவிக்கணியம் வேகம். ரைட், அப்ப பின்வரும் பௌதீக கணியங்கள் ஒரு பௌதீக கணியம் மற்றைய கணியங்கள் வேறுபட்டது அது எதுன்னு கேட்டா இது என்ன அடிப்படையில் ஆன்சர் கொடுப்படுதுண்டா இவர் மட்டும்தான் எண்ணிக்கணியம்ங்கிறதால கொடுப்படுது. அவசரம் இல்லை, இதெல்லாம் நீங்க பிடிச்சிக்கலாம். நீங்க அடுத்தடுத்த தலைப்புகள் கதைக்கு நம்ம இதெல்லாம் பத்தி எல்லாம் விரிவாக பேசிட்டு வருவோம். ஒரு ஃபைனல் எக்ஸாம்ல பேசிக் எல்லாத்துல இருந்து வாரத்தால இப்படி ஒரு கேள்வி வந்திருக்காங்க. அதை தெளிவா பிடிச்சுக்கோங்க. ரைட், நான் இப்ப இந்த முதலாவது கேள்வியை கதைச்ச விஷயம் வழங்கிட்டாடா. ஏன் நான் இப்ப இதுல எனக்கு என்ன தேவைன்னா ஏன் நான் வேகத்தை இதுல செலக்ட் பண்ணிக்கணும் வழங்கிட்டா. கன்ஃபார்ம் பண்ணுங்கடா. நான் ஏன் வேகத்தை செலக்ட் பண்ணிக்கணும் எல்லாரும் வழங்கிட்டா. எஸ், அப்ப அதுல தெளிவா இருக்கணும். அதுல தெளிவாக இருக்கணும். சரி, அசைன் ஒரு விஷயம் தான். ரைட், ஓகே. இனி நம்மட கதைக்குள்ள வரும். பாருங்க, அடுத்த கேள்வி பாருங்க. கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. பின்வரும் முறைகளில் வேலையின் அலகு எழுதப்பட்டுள்ளது எனின் அலகின் சரியான விதங்கள். ரைட், ஓகே. நான் இந்த கேள்வியை கொஞ்சம் ஸ்பீடா செய்யற மாதிரி இருக்கும். சரியா? நான் சொல்ல விஷயத்த நல்லா கவனி. பாருங்க, இது நம்ம அதே டியூட் தான், நம்மளோட டியூட், பட் அவங்களோட ஸ்கூலுக்கு செஞ்சது. சரி, இப்ப பாருங்க, ரெண்டாவது கேள்வியை பாருங்க. பின்வரும் முறைகளில் வேலையின் அலகு எழுதப்பட்டுள்ளது எனில் அலகின் சரியான விதம். முதலாவது வேலையை நான் கழிச்சுக்கிறேன். இங்க கவனிங்க, நான் சொல்ற விஷயத்தை பாருங்க. வேலை சமன் விசை தர விசையின் திசையில் அசைந்து தூரும் என. அப்ப நாங்க கதைக்கலாம். அப்ப விசையின் அலக நியூட்டன் என்று கழிச்சா நியூட்டன் மீட்டர் வரும். தெளிவா இருக்கணும். இன்னும் இருக்கிற முதலாவது விஷயம். அப்ப பி கூற்று சரி. பில வந்துருக்கு நியூட்டன் மீட்டருங்கிறது வேலையின் அலகு தான். அதே மாதிரி வேலை செய்யும் ஆற்றல தான் சக்தி. சக்தியின் எஸ்ஐ அலகாக நாங்க ஜூல கதைக்கிறோம். அப்ப வேலையும் ஜூல் அளக்கலாமான்னு கேட்டா எஸ், ஏயும் சரி. அடுத்தது நியூட்டன் அடிப்படை அலகுகள் எழுதினா கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 தர மீட்டர். அப்ப என்ன வரப்போகுது? கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் -2. அப்ப சி கூற்றும் சரி. அடுத்தது வந்துட்டு இந்த செகண்ட் -2ங்கிறது என்னது? இது மறைச்சூட்டி. அப்ப கீழே இருந்து போனது தானே. அப்ப இதுல நாங்க என்ன செய்யலாம்டா கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்ட் ஸ்கொயர் எழுதலாம். அது மேல போய் தான் செகண்ட் -2 வருது. ரைட், இப்ப லாஸ்ட் ஒன் ஈக்கு வரும். பாஸ்கல் தர மீட்டர் கியூப். ஓகே, பாப்போம் என்னன்னு. இங்க பாருங்க, அமுக்கம் சமன் விசையின்கள் பரப்பளவு இருக்கு. அப்ப விசைக்கு பதிலா நாம என்ன செய்யலாம்? அமுக்கம் தர எயிண்ட் எழுதலாம். இஞ்ச வேலை ஒர்க் வந்துகிட்டு எஃப் தர டி தானே. பாருங்க எப்படி அலகுகள் கதைக்காங்க. எஃப் தர டி தானே.
எஃப்க்கு பதிலா அமுக்கம் தர பரப்பளவு. அமுக்கத்துல அலகு பாஸ்கல், பரப்பட அலகு மீட்டர் வர்க்கம். தர மீட்டர், அப்ப பஸ்கால் மீட்டர் கியூப்னு வரும். எஸ், அப்ப இதுவும் சரி. அப்ப எல்லாம் சரிங்கிறதே நாங்க என்ன செய்யலாம், செலக்ட் பண்ணலாம். நல்ல ஒரு கேள்விதான் இது. சும்மா அலகுகளை செக் பண்றதுக்கு கொண்டு வந்து தந்திருக்காங்க. விளங்கிட்டாடா? இந்த 2வது கேள்வியில நான் ஏன் 5ஐயும் செலக்ட் பண்ணினேன்னு விளங்கிட்டா? எஸ், ரைட், ஓகே. சரி, இப்ப என்ன கேஸ்னா தேவையான விஷயங்களை நோட் பண்ணி எடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. அடுத்த கேள்விக்கு நான் போவோம். இல்லாட்டி இப்படி செய்யுமா, இங்க கவனிங்க. நீங்க நோட் பண்ண இது பண்ணாம நான் கேள்விகளை விளங்கப்படுத்துறது எல்லா கேள்வியும் பார்ப்பாங்க. நீங்க இன்னொரு தடவை செல்ஃபா செய்யலுமா? நம்ம வீடியோ அப்டேட் பண்ணி எழுந்தானே, அப்படி செய்யுமா? என்ன நோட் பண்ண தந்தா டைம் இது பண்ணுண்டா. அப்ப அதுக்கடையில் நம்ம நிறைய கேள்வியில பார்த்தோம். இப்ப எங்களுக்கு கேள்வி நாலேஜ் தானே தேவை. கேள்வி செய்யற மெத்தடை பிடிக்கிறதுக்காக வேண்டி ஒரு சில கேள்வி நான் பார்க்கலாம். நான் நேரடியாக விளங்கப்படுத்திட்டு போனேன். ஏன்னா பேப்பர்ஸ் உங்கள்ட்ட ஏற்கனவே தந்து ட்ரை பண்ணி வச்சிருப்பீங்க, ஒரு ஒரு கேள்வி என்னென்ன பிரச்சனைங்கிறது. அப்படி செஞ்சுட்டு போமா, நான் கேள்வியில் அடுத்தடுத்த கேள்வியில கதைக்க. எஸ், ரைட், ஓகே, அப்படி செய்வோம். வேணா அப்படி செய்வோம். நான் இதை இந்த பிடிஎஃபை அனுப்பி அப்டேட் பண்ணி விடுறேன். நீங்க என்ன செய்யலாம், அதை பார்த்துட்டு சரியானதுகளை நோட் பண்ணி எடுத்துக்கலாம். ரைட், ஓகே. கொஸ்டின் நம்பர் 3 பார்ப்போம். எக்ஸ் சமன் ஏ சைன் தீட்டா ஏடி ஓவர் பி என்பது எளிமை இயக்கத்தில் உள்ள துணிக்கை ஒன்றுக்கான இடப்பெயர்ச்சி எக்ஸ் நேரம் என்பன தொடர்புபடும். இடப்பெயர்ச்சி எக்ஸ் இடப்பெயர்ச்சி தந்துட்டாங்க. சரியா, இடப்பெயர்ச்சி தந்திருக்கிறது, எக்ஸ் என்று தந்திருக்கிறது. அதே போல நேரம் டி என்பன தொடர்புபடும் சமன்பாடு ஆகும். இங்க ஏக்கியமா பிக்கு பொருத்தமாக அமையக்கூடிய பரிமாணங்கள் எங்களுக்கு தெரியல. நாம கதைச்ச விஷயம் தானே, இதெல்லாம் கழிச்சிட்டோம். இந்த சைன் தீட்டா இந்த பரிமாணத்துக்குள்ள வாரத்துக்கு என்ன இருக்கு, அது பரிமாணம் இருக்காது. ஏன்னா இது கோணம் தானே, இது என்னது கோணம். அப்ப அதுல கவனம் மாறிக்கணும். அப்ப இந்த டீட்டாவோட இது கூட்டுப்படுதுண்டா, டீட்டாவோட வந்துட்டு இது கூட்டுப்படுதுண்டா, இவர பரிமாணம் சமனா இருக்கு. இங்க பாருங்க, டீட்டாட பரிமாணம் ஏடிஎன்கள் பீட பரிமாணத்து சமனா இருக்கு. இது முதலாவது தொடர். இதுல கவனம் இருக்கு. ஏன்டா கூட்டுப்படுறாரு. எங்களுக்கு தெரியும், ஒரு சமன்பாடுல ஒரு கணியம் இன்னொரு கணியத்தில் கூட்டு பண்ணா கட்டாயம் அவரோட பரிமாணங்கள் சமனா இருக்கணும். அதே நேரம் சைன் தீட்டாட இந்த பெருமானத்துக்கு அப்படியே என்ன வராது, பரிமாணம் வராது. அப்படி கோணம் தானே, சைன் தீட்டா ஒரு நம்பர்ஸ்ல வரப்போகுது. கோணத்துக்கு நீங்க பரிமாணம் எடுத்து விட்டீங்க, சாரி சைன் எடுத்து விட்டீங்கன்னா ஒரு நம்பர்ஸ்ல வரப்போகுது. அப்ப அவருக்கு பரிமாணம் இல்லை. அப்ப இதுல இருந்து நான் கதைக்கலாம், எக்ஸ் பரிமாணம் ஏட பரிமாணத்துக்கு சமனா இருக்கும். அப்ப ஏட பரிமாணம் என்ன, எக்ஸ்ங்கிறது இடப்பெயர்ச்சிங்கிறதால எல், ஏட பரிமாணம் எல். இப்ப ஏட பரிமாணம் தெரிஞ்ச பீட பரிமாணத்தை காணலாம். எப்படி காணலாம்டா, எனக்கு தெரியும் தீட்டாட பரிமாணம் நம்பர் 1. அப்ப அது சமன் ஏடி ஓவர் பி தானே, ஏடி ஓவர் பி. இதை இங்க செய்யறோம், இங்க காணும் ஏடி ஓவர் பி. அப்ப எடுத்தீங்கன்னா ஏட பரிமாணம் தெரியும், தீட பரிமாணம் நேரம் தெரியும். அப்ப பி எடுத்தா பீட பரிமாணம், பியை கொண்டு போய் நான் இங்க பெருக்கி விட்டேன்டா, பீட பரிமாணம் சமன் ஏ டீட பரிமாணம். அப்ப ஏ தெரியும் எல், நேரத்திர பரிமாணம் கேபிட்டல் டி தெரியும். அப்ப எல் கம்மா எல் டி 4வது விடை பொருத்தமானது. ரைட். ஏன் நான் இந்த 4வது விடையை செலக்ட் பண்ண எல்லாருக்கும் லைட்டடா, சின்ன சின்ன விஷயம் நான் படிச்சதை அப்ளை பண்ணிட்டு இருக்க போறோம், அவ்வளவுதான். அதுல இருக்கிற கதை தெளிவா விஷயத்தை பிடிச்சிக்கணும். எல்லாருக்கும் லைட்டா கன்ஃபார்ம் பண்ணு. 3வது கேள்வி. எஸ், ரைட், ஓகே. ஸ்பீடும் இருக்கணும், கவனமா இருக்கணும். ரைட், அடுத்த கேள்விக்கு வரும். கொஸ்டின் நம்பர் 4. விலங்குலன்னா கேட்டுருணுமா, கவனமா இருக்கணும். நீங்க தெரியாத விஷயம் படிக்கிறத படிச்சிட்டீங்க, அப்ப வந்திருக்கிறீங்க. அப்ப நம்ம விலங்குலன்னா தயவு செய்து என்ன செய்யுங்கன்னா கேள்விகளை கேட்டுருங்க, கேள்விகளை கேட்டுருங்க. பாருங்க, அலகு கமா பரிமாணங்கள் பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கருதுங்க. அதுல சொல்றாங்கடா, ஏ கூற்ற பாருங்க, ஒரே பரிமாணமுடைய பௌதிக கணியங்களையே கூட்டவோ அன்றி கழிக்கவும். எஸ், அதுல கவனமா இருக்கணும். ஏன்னா அதுல கவனமா இருக்கணும், அதுல மாற்று கருத்து இல்ல. ஏ கூற்று சரி. எங்கட தியரி, எங்கட தியரி பாருங்க எப்படி கூற்றுக்கள் வருது. அடுத்தது, அலகை கொண்ட பௌதீக கணியங்கள் யாவும் பரிமாணத்தை கொண்டிருக்கும். அலகுகளை கொண்ட பௌதீக கணியங்கள் யாவும் பரிமாணத்தை கொண்டு இல்லை. எங்களோட டியூட்டோரியல் எவ்வளவு தெளிவா அதுல கழிச்சு வச்சிருக்கீங்க. எங்களுக்கு தெரியுங்களா, தலக்கோணம்,
ரேட்ல அடக்கிறது. அதே போல திண்ம கோணம் SR. நான் இன்னும் சொல்லி தந்தேன், ஒளிச்செறிவு மட்டம் டெசிபிள். இவங்க எல்லாருக்கும் என்னண்டா அலகுகள் இருக்குது, ஆனா பரிமாணம் இல்ல. அப்ப அலகுகள் இருக்கிற எல்லாரும் பரிமாணத்தை கொண்டிருக்கணுமான்னு கேட்டா இல்ல, பரிமாணத்தை கொண்டிருக்குங்கிறது பிழை. இதுல பிழை. அடுத்தது, பரிமாணத்தை கொண்ட கணியங்கள் யாவும் அலகுகளை கொண்டிருக்கு. எஸ், அதுல மாற்றுகிறது. இதை நம்ம எப்படி கதைக்கலாம்டா இப்படி கதைக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு இங்க பாருங்க, இப்படி நான் சும்மா சொல்றேன் உதாரணத்துக்கு, நீங்க அந்த சின்ன வகுப்புல படிச்சேங்கிறதால நான் இது பண்ணலாம். அதாவது இந்த வெளியால இருக்கிறது பௌதிக கணியங்கள், அலகுகள். பௌதிக கணியங்கள் அலகுகள் எடுக்கலாம். இந்த வட்டத்துக்குள்ள இருக்கிறது பரிமாணம்னு எடுக்கலாம். இந்த வட்டத்திலிருந்து நீங்க செலக்ட் பண்ற ஒரு கணியம் பரிமாணமும் இருக்கும், கட்டாயம் அலகும் இருக்கும். ஆனா இதுல இருந்து செலக்ட் பண்ணினா அலகு மட்டும்தான் இருக்கு, பரிமாணம். இன்னொன்று, அலகு இல்லாத அந்த கான்ஸ்டன்ட் அந்த இதுக்குள்ள எல்லாம் நாங்க வரலாம். ஏன்னா இப்ப உதாரணத்துக்கு முறிவு 50, அவருக்கு அலகு இல்லை, அவருக்கு அலகு இல்லை, பரிமாணம். அது வந்துட்டு இன்னும் வெளியால இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இவர் அகிலமும் இன்னும் பெருசா இருக்குன்னு வைங்க. இப்படி ஒரு கதை இருக்கு. இப்படி எல்லாம் நம்ம கதைக்கலாம். அந்த விஷயங்களை எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ஈரிஸா நாங்க கதைக்க எல்லாத்தையும் தெளிவா கதைச்சு வச்சுட்டோம். தெளிவாக கதைச்சு. பரிமாணம் ஒன்று இருந்தா கட்டாயம் அழகு இருக்கும். ஏண்டா பரிமாணம் நாங்க அடிப்படை அழகு வச்சு தான் எழுத போறோம், நான் கதைக்க போறோம். அப்ப பாருங்க, பரிமாணம் கொண்ட கணியங்கள் யாவும் அழகை கொண்டிருக்கும். அப்ப இதுல ஏயும் சியும் பொருத்தமா இருக்கும், ரெண்டாவது விடை பொருத்தமானது. இதெல்லாம் நேரடியாக தியரியை கேட்டு வந்திருக்கிற கேள்வி. அதுக்காக தான் கிடந்த அங்க நல்லா மினக்கெட்டு நம்ம விளங்கப்படுத்துங்க. இதெல்லாம் தெளிவா பிடிச்சுக்கணுங்கிறதுக்காக. ரைட், 4வது கேள்விக்கு நான் 2வது விடை செலக்ட் பண்ண எல்லாருக்கும் விளங்கிட்டேன். கன்ஃபார்ம் பண்ணுங்க. 4வது கேள்விக்கு நான் 2வது செலக்ட் பண்ணது எல்லாருக்கும் விளங்கிட்டேன். எஸ், ரைட், ஓகே. வருவோம் 5வது கேள்வி. பாருங்க, SI அடிப்படை அலகுகளின் சார்பாக ஏக பரிமாண உந்தத்தின் அலகு என்னன்னு கேட்காங்க. SI பாத்தீங்களா, SI அடிப்படை அலகு. எஸ், ரைட், ஓகே. அவசரப்படுவோம். சரியா, SI அடிப்படை அலகு நான் கேட்டேன். அடிப்படை அலகுன்னு வாருது, SI அடிப்படை அலகு. இங்க பாருங்க, அப்ப இதுல SI அடிப்படை அலகுகளின் சார்பில் இருந்தா எனக்கு தெரியும்டா உந்தம் சார்பாக உந்தத்தின் பரிமாணம். இதுக்கு எங்களை சாம்பாடு தெரியும். முடணும். சரியா, உந்தம் திணிவு தர வேகம். திணிவு தர வேகம். அப்ப திணிவுட அலகு என்ன? கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1. அப்ப என்ன வர போறாரு? 2வது விடை பொருத்தமான. இது சின்ன ஒரு கதை. இது சின்ன ஒரு கதை, அதை புரிஞ்சு கொள்ளலாம். ரைட், அடுத்த ஒரு 6வது கேள்வியை பாருங்க. V சமன் K1 into U 1 plus 80 over K2. ரைட், ஓகே. ஓகே, ஓகே. சரி, இங்க பாருங்க. V சமன் K1 into U, அதே போல 1 plus 80 over K2 எனும் சமன்பாட்டில் U, V என்பன வேகங்களையும், T என்பது நேரத்தையும், A என்பது ஆர்முடுகளையும் குறிக்கிறது. K1 K2 என்ற கணியங்களில் பரிமாண சமன்பாடுகளாக முறையே அமைவன. ரைட், ஓகே. அது பிடிக்கலாம், அது பெரிய விஷயம் இல்லை. இங்க பாருங்க, இனி கேள்விகளை பார்த்த உடனே நான் என்னோட ஞாபகம் வரும் எப்படி இந்த கேள்விகளை நம்ம அணுகினோம். இங்க பாருங்க, ஒரு சமன்பாட்டுல ஒரு பௌதிக கணியம் இன்னொரு பௌதிக கணியத்தோட கூட்டுப்படுதுன்னா கட்டாய பரிமாண சமன்பாடு. இங்க பாருங்க, இந்த ஒன்றோட இவங்க அவ்வளவு பேரும் கூட்டிப்படுறாங்க. அப்ப நான் இதுல இருந்து ஒன்று சொல்லலாம். என்னண்டா, இங்க பாருங்கடா, என்ன சொல்லலாம்? என்ன சொல்லலாம்? ஒன்ற பரிமாணம், அதாவது ATயின் கீழ் K2 பரிமாணம் ஒன்ற பரிமாணத்துக்கு சமனாதி. ஒன்ற பரிமாணம் ஒன்று தானே. அப்ப K2 கொண்டு பெருக்கி விட்டீங்கடா, K2 பரிமாணம் AT பரிமாணத்துக்கு சமனாதி. ரைட், ஏங்கிறது ஆர்முடுகள் மீட்டர் செகண்ட் -2 தர நேரம் T பரிமாணம் செகண்ட். அப்ப என்ன வரும்? மீட்டர் செகண்ட் -1 LT -1 என்று வரும். அவசரப்படுவாங்க. LT -1 இது K2. K1 பார்ப்போம். K1 எடுத்தீங்கன்னா நல்லா விளங்கிக்கோங்கடா, இது அப்படியே பரிமாணம் இல்லை. ஏன்னா நம்பர் ஒன் நம்ம பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிற அந்த கணியமும் பரிமாணம் மற்ற கணியம் தான் வரப்போகுது. அப்ப இந்தியால இருந்து நாம பிடிச்சிக்கலாம் என்னண்டா, வீட பரிமாணம் K1 into U பரிமாணத்துக்கு சமனாதி. அப்ப K1 நம்ம எழுவாய் மாற்றினா
v இன் கீழ் u ண்டு வரும். v இன் கீழ் u. v என்ன மீட்டர் செகண்ட் மைனஸ் 1, u என்ன மீட்டர் செகண்ட் மைனஸ் 1, 1. அப்ப k ட பரிமாணம் இல்ல, k க்கு பரிமாணம், k1க்கு பரிமாணம் இல்ல, ஒன்று வரும். இப்ப விடையை கண்டுபிடிச்சாச்சு. ஆனா அந்த ஆன்சர் பேட்டர்னை பாத்தீங்களா? MLT சார்பாவே கழிச்சிருக்குது. எஸ், நம்ம கதைக்கலாம். இப்ப இதுல எம்ங்கிற பரிமாணம் இல்லைங்கிறதால நான் எப்படி எழுதலாம்டா எம் நாட் LT மைனஸ் 1. சரியா? அவ்வளவுதான் விளைக்கிறது. அதே மாதிரி இதுல K1 பரிமாணம் உண்டுங்கிறதால அவன் 3 பேருக்குமே பரிமாணம் இல்லை. இங்க பாருங்க, எம் நாட் எல் நாட் டி நாட் என்று வரும். எனவே அந்த விடையை நாங்கள் எடுத்தோம் என்றால் இரண்டாவது விடை பொருத்தமாகும். பாத்தீங்களா? விடையை கண்டுபிடிச்சு அந்த பேட்டர்னுக்கு வாரதுக்கு எங்களுக்கு தேவைப்படுதுடா ஐடியாஸ். அப்ப அதுல கவனமா இருக்குண்டா. விளையாட அந்த கேள்வி. இந்த 6வது கேள்வி நான் கண்டுபிடிச்சு விளையாட்டோம். அது விளையாட்டாமா? 6வது கேள்வி நம்ம முடிச்சது விளங்கிட்டோம். எஸ். மது, நான் பேசுறேன். லெக்சிகா உங்களுக்கு விளங்கிட்டா? கிருஷான், நிக்கோலா? எஸ், ரைட். ஓகே, ஓகே, குட். சரியா? அடுத்த கேள்விக்கு நான் வரும். எஸ், ஓகே, ரைட். 7வது. டேய், இந்த 7வதுக்கு என்ன விட வரும் சொல்லுங்களா? 7வதுக்கு என்னடா விட வரும்? 7வதுக்கு என்ன விட? 7வது. எஸ், வெரி குட். சொன்ன மாதிரி சர்வதேச அலகு அல்லாதது. நல்லா கவனிங்க. சர்வதேச அலகுல எஸ்ஐ அலகுல யூஸ் பண்றது திணிவு அளக்குற கிலோகிராம் தான், மீட்டர் தான், செகண்ட் தான். சக்தி அளக்குற ஜூல் தான், கேல்வின். வெப்பநிலை என்னடா விடனா இங்க நல்லா கவனிங்கடா, உத்து அவதானிங்கோ. சில விஷயத்த பாருங்க. கிலோகிராம்ல யூஸ் பண்ற கே வந்துட்டு சிம்பிள் கேயா இருக்கணும், இன்டு ஜி. இங்க யூஸ் பண்ணி வச்சிருக்காங்க கேபிட்டல் கே. பாருங்க, இவ்வளவு அவதானமா பார்க்கணும். இந்த கேள்வியில அவன் ஏன் இப்படி ஒரு கேள்வி உடைச்சு போட்டிருக்கான்னா, ஜூல செலக்ட் பண்ணுவாங்க நிறைய பேர், ஜூல்ல கை வைப்பாங்கிறதுக்காக வேண்டி இந்த கேள்வியை போட்டிருக்கேன். கவனம் இல்லையா? சர்வதேச அலகு அல்ல, சர்வதேச அடிப்படை அலகு கேட்கல உங்கள்ட்ட. சர்வதேச அலகு தான், எஸ்ஐ அலகு தான் கேட்டிருக்காங்க. அப்ப எஸ்ஐ அலகுல எங்களுக்கு தெரியும்டா, சக்தி அளக்குறது ஜூல் தான். எஸ்ஐ அலகு திணிவு அளக்குறது கிலோகிராம் தான். பட் அந்த இடத்துல என்ன போட்டுருக்கீங்கன்னா கேபிட்டல் கே போட்டிருக்கீங்க, பட் ஸ்மால் கே வரும். எல்லாருங்களையும் ஏன் முதலாவது செலக்ட் பண்ணிக்கணும். ரைட். அடுத்த ஒரு நம்பர். இப்ப நான் சொன்ன விஷயம் அலகுகளை எழுதுற மெதட கேள்விகளா கேட்டா கவனம் அறிங்க. நாம படிச்சிருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு அடிப்படை பௌதிக கணியங்களை கதை கேட்க அதுக்கு சின்ன ஸ்பீஸ் ஒன்று வரணும். ஏன்னா முச்சேக்கைகள் சேர்த்து எழுதப்படலாம். அதெல்லாம் பிரச்சனை. பாருங்க, 4 மாணவர்கள் விசையின் அலகினை எழுதிய விதங்கள் கீழே தரப்பட்டுள்ளன. மேற்கூறிய அலகில் சரியானது என்ன? இங்க பாருங்க, இப்படி நான் எழுத இயலாது. ஏன் எழுத இயலாதுண்டா, கிலோகிராம் ஒரு அடிப்படை பௌதிக கணியம், மீட்டர் ஒரு அடிப்படை பௌதிக கணியத்துக்குரியது, செகண்ட் ஒரு அடிப்படை பௌதிக கணியத்துக்குரிய. திணிவு, நீளம், நேரம். பாருங்க, அதை பேட்டர்ன் அழகா எழுதிருக்காங்க. 3 பேருக்கு இடையில சின்ன இடைவெளி காட்டிருக்காங்க. இதுல இடைவெளி காட்டி அந்த செகண்ட் -2 கீழே கொண்டு போயிருக்காங்க. இதுவும் அழகா எழுதலாம், இப்படியும் எழுதலாம். அதே போல விசைய நியூட்டன்ல எழுதலாம். அப்ப BCD வருவார். BCD 5வது விடை பொருத்தமானது. ரைட். நான் இந்த 5வது விடையை நான் செலக்ட் பண்ணது விளங்கிட்டாடா? 5வது விடையை நான் செலக்ட் பண்ணது விளங்கிட்டா? ரைட். ஓகே, குட். சரி, அடுத்த 9களை பாருங்க.
ஒரு ஊடகத்தினோடு அலை விருத்தியாகும் போது எம்மளுக்கு அந்த கதை தேவையில்லை. ஒரு ஊடகத்தினோடு ஒரு அலை விருத்தியாகும் போது துணிக்கையின் இடப்பெயர்ச்சியானது வைசமன் ஏ சைன் கே டி. பாருங்க, உங்களுக்கு குழப்பம் இல்லாம தெளிவா கேட்டிருக்காங்க. இனால் தரப்படும். இங்கு ஏ துணிக்கையின் வீச்சமும் டி நேரத்தையும் குறிக்கும். இங்கு கேயின் அழகாக அமைவது. அழகத்தான் கேட்டிருக்காங்க, அழகத்தான் கேட்டு வச்சிருக்கான். தியரி தெரியலன்னாலும் இந்த கேள்வி உங்களால செய்ய இயலும்ங்கிறதுக்கான அழகு தெரியும். பரிமாணத்துல கை வைக்கல, பரிமாணத்துக்கு கை வைக்கல. இப்போ உங்களுக்கு தெரியணும்டா, நல்லா விளங்கிக்கோங்க, சொல்ற விஷயத்த கவனிங்க. இந்த சைனுக்குள்ள வார இந்த கேடிங்கிறது ஒரு கோணமா இருக்கணும். கோணத்தின் அழகு என்ன? ரேடா இருக்கணும். இப்ப பாருங்க, இந்த கேட அழக நேரத்தால பெருக்கினா ரேடு வரணும்டா அந்த இடத்துல ரேட் செகண்ட் -1 தான் இருந்திருக்கணும். அப்பதான் செகண்டால பெருக்க ரேடா வரும், கோணம் வரும். அவ்வளவுதான். சரியா? ஒன்றுமே இல்லை. இப்ப நம்ம சும்மா செய்யலாம். இங்க பாருங்க, கே டீட அழகு இப்படி பிடிக்கலாம். கே டீட அழகு உங்களுக்கு தெரியும் ரேடு. அப்ப கேட அழகு ரேடின் கீழ் செகண்ட். அப்ப ரேட் செகண்ட் -1 வரும். ரைட். டேய், கேட்டீட அழக ரேட் செகண்ட் -1 4வது விட கண்டுபிடிச்சு வழங்கிட்டா ஏன்னு கன்ஃபார்ம் பண்ணுங்கடா. சார் அறிக்கணும், கட்ட 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 கட்டு அறிக்கணும். 9வது கேள்விக்கு 4வது விடை நான் செலக்ட் பண்ணது விளங்கிட்டேன். எஸ், ரைட், குட். எஸ் எஸ் எஸ், ஓகே, ரைட். 10வது கேள்விக்கு வாங்க. வாட் செகண்ட் என்ன? வாட் செகண்ட் எனும் அலகை கொண்ட பௌதீக கணியத்தின் பரிமாணமாக பின்வரு. எனக்கு தெரியும், வாட்டுங்கிறது வலுட அலகு. வாட்டுங்கிறது என்னது? வலுட அலகு. செகண்ட்ங்கிறது நேரத்துல அலகு. சரி, ஓகே. அப்ப நம்ம யூஸ் பண்ண இங்க பாருங்க, வலு சமன் வேலையின் கீழ் நேரம். வேலையின் கீழ் நேரம். அப்ப வேலை சமன் வலு தர நேரம் எழுதலாம். அப்ப வலுடது வாட் செகண்ட். அப்ப வாட் செகண்ட் யாரு தரப்போகுதுன்னா வேலையிடத தரப்போகுது. அப்ப வேலைண்டா எனக்கு தெரியும் சக்தி. சக்தி அலகு என்ன? கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் -2. அப்ப பரிமாணம் எம் எல் வர்க்கம் டி -2 ml வர்க்கம் டி -2. எங்க ml வர்க்கம் டி -2? ml வர்க்கம் டி -2. எஸ், 5வது ஆன்சர் பொருத்தமானது. 5வது விட பொருத்தம். 10வது கேள்விக்கு நான் 5வது செலக்ட் பண்ண விளையாட. தெளிவா பிடிச்சுக்கோண்டா. சும்மா அழகுகள் வந்து கழிச்சிட்டு வரலாம். பாருங்க, இந்த ஸ்பீடுக்கு நாங்க வரணும். கேள்வி செய்ய கவனமா இருக்கணும். எம்சிக்யூ கேள்வி செய்ய கடை நல்லா பிராக்டிஸ் பண்ணி 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 இந்த ஸ்பீடை எடுத்துக்கணும் நாங்க. சரியா? கேள்வி கட்ட 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 கடன்னு வரணும். சரி, இங்க பாருங்க, 11வது கேள்வி பாருங்க. பின்வரும் பௌதிக கணியம் எது அலகு பரிமாணம் கொண்ட கணியம்? எஸ், இதை நம்ம சம்பந்தமா முன்னால கதைச்சிருந்தோம். வினை தெரியும்டா. தொடர்படத்திற்கு அலகும் இல்ல, பரிமாணமும் இல்லை. அலகும் இல்ல, பரிமாணமும் இல்லை. தொடர்பு வேகம் அலகும் இருக்குது, பரிமாணம் இருக்கு. ஏன்? தொடர்பு வேகத்துல அலகு என்ன? மீட்டர் செகண்ட் -1. அப்ப எல்டி -1 வரும். முறிவு சுட்டி அதுக்கு அலகும் இல்ல, பரிமாணமும் இல்லை. ஒளிச்செறிவு மட்டம் அலகு இருக்குது, டெசிபிள் கழிச்சிருக்கும், பட் பரிமாணம் இல்லை. தலக்கோணம் அலகு இருக்குது, ரேட், பரிமாணம் இல்லை. உங்கள்ட்ட கேள்வி என்னண்டா, அலகு பரிமாணம் கொண்ட கணியம் என்னண்டா இந்த இடத்துல தொடர்பு வேகம். இது சம்பந்தமா நம்ம தியரி கதைக்கிற டைம்ல இதுல இருக்கிற நாணயம் பெரும்பாலும் இதுல இருக்கிற பௌதிக கணியம் எல்லாம் கதைச்சிருக்கோம். 5 பௌதிக கணியம் கதைச்சு நாஃபம் இருக்குதாடா. தொடர்படத்தின் ஒரு திரவத்தின் நடத்தியின் நீரி நடத்தி முறிவு சுட்டிங்கிறது சைனாயின் சைனார் இதெல்லாம் நம்ம கதைச்சிருந்தோம். நாஃபம் இருக்குதா? 11வது கேள்விக்கு நான் 2வது விடையை செலக்ட் பண்ணது விளங்கிட்டார். எஸ்,
சில கேள்விகள்ல வர பௌதீக கணியங்கள் சமன்பாடுகள் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க அழகா செஞ்சிருப்பீங்க. இப்போ உதாரணத்துக்கு அதே மாதிரி இந்த 12வது கேள்வி. இந்த 12வது கேள்வியை நாங்க விரிவா ஆழமா படிக்கிறது எங்கட 11வது யூனிட் ரேடியேஷன்லாம் கதை பண்ணாங்க. எலக்ட்ரான் வோல்ட்டுங்கிறது அங்கதான் தேவைப்பட போகுது. சின்ன மிகச்சில்லியது. அது என்னண்டா எலக்ட்ரான் வோல்ட்டுங்கிறது ஒரு சக்தியை அளக்கிற அலகு. எலக்ட்ரான் வோல்ட்டுங்கிறது யாரு? ஒரு சக்தியை அளக்கிற அலகு. ஏற்றத்தின் அலகு அல்ல, அழுத்தம், இதெல்லாம் சும்மா எடுக்கலாம். ரைட், சக்தியின் அலகு தான். அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? எலக்ட்ரான் வோல்ட்டுங்கிறது சக்தியை அளக்கிற அலகு. 4வது விடை பொருத்தமானது. ரைட். இந்த 12வது கேள்வியை நீங்க அதை புரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? இப்போதைக்கு எலக்ட்ரான் வோல்ட்டுங்கிறது சக்தி அளக்கிற அலகு தானுங்கிற விஷயத்தை பிடிச்சுக்கோங்க. ரைட். 13வது கேள்வி, முக்கியமான கேள்வி, நான் எதிர்பார்த்துட்டு இருந்த கேள்வி. நீங்க யாராவது செஞ்ச ஒரு ஆள் இந்த 13வது கேள்விக்கு என்ன விட எடுத்தீங்க? யாராவது வரும்? 13வது கேள்விக்கு என்ன விட எடுத்தீங்க? யாராவது வரும்? 13வது கேள்விக்கு என்ன விட எடுத்தீங்க? ஓகே, பாப்போம். ட்ரை கவனிங்க. பாருங்க, விசை எஃப் மடத்தி ரோவும் எஃப் செவன் அல்பாவின் கீழ் பீட்டா மைனஸ் ரூட் ரோ என்பதால் தொடர்படுத்தப்பட்டுள்ளது. இங்கு அல்பாட பரிமாணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நீங்க கவனமா இருக்கீங்க. நான் சொல்ல விஷயம் பாருங்க, எப்படி நாங்க எம்சிக்கு அனுப்புறோம் பாருங்க. சொல்ல விஷயத்தை பாருங்க. இந்த இடத்துலடா இந்த பீட்டா வந்துகிட்டு ருட்ரோ, பீட்டாவில இருந்து ருட்ரோவை கழிக்காம எங்களுக்கு தெரியும் ஒரே பௌதீக கணியத்துல இருந்தா ஒரே பௌதிக கணியம், அதாவது ஒரே பரிமாணம் உடைய பௌதிக கணியத்துல இருந்து ஒரே பரிமாணம் உடைய பௌதிக கணியத்தை நீங்க கழிக்கலாம். அதுல மாற்றுக்கிறதுல கழிச்சு வார விடையும் அதே பரிமாணம் உடைய தவிர. அப்ப நான் இந்த சமன்பாடை பரிமாண முறைப்படி இப்படி எழுதுறேன். விளங்காண்டு பாருங்க. பரிமாண முறைப்படி நான் இந்த சமன்பாடை இப்படி எழுதுறேன்டா. எஃப் பரிமாணம் சமன் அல்பாவின் கீழ் ரூட் ரூ பரிமாணத்துக்கு சமன். ரைட். டே சமன்பாடு உண்மையானதுக்கு பீட்டாங்க வரத்தான் வேணும். பரிமாண முறைப்படி சமன்பாடை நான் இப்படி எழுதினது எல்லாரும் விளங்கிட்டா ஏன்னு? ஏன்னா பகுதியில பரிமாணம் ரூட், அதை அடத்தின வர்க்க முழுத பரிமாணம் கிளை வரணும். கழிச்சு வர விடையும் அதான் வரணும். எல்லாருக்கும் விளங்கிட்டா பரிமாண முறைப்படி இந்த சமன்பாடை இப்படி எழுதலாம். கதீஜா, நான் உங்களுக்கு பேசுறேன். கிருஷான், நான் பரிமாண முறைப்படி இப்படி எழுதினது விளங்கிடா. ஏனெண்டா இப்ப உதாரணம் சும்மா சொல்லனே, பீட்டாங்கிறது கிலோகிராம்ல இருக்கு, ருட்ரோவும் கிலோகிராம்டா, கழிச்சு வார விட 5 கிலோகிராம்ல 3 கிலோகிராம் வார விடையும் கிலோகிராம்லாம் இருப்பார். அப்ப நாங்க பரிமாண முறைப்படி பகுதி எல்லாம் அதே பரிமாணம் தான் வரப்போறாரு. கழிச்சு வர பரிமாணம் அதே பரிமாணம், நாங்க பரிமாணத்தை கணக்கு பண்ணிருக்கோம். நான் பரிமாண முறைப்படி இதை எழுதினது விளங்கிட்டார். தெளிவா விளங்கிக்கோங்க. இன்னொரு விஷயம் தான். எஸ், ஓகே, குட். மது விளங்கிட்டாமா? கிருஷ்ணான் விளங்கிட்டா? என்னடா கிருஷ்ணான்? அப்துல் பாசி, நிக்கோலா உங்களுக்கு விளங்கிட்டா? கன்ஃபார்ம் பண்ணுங்கடா. விலங்குலன்னா விலங்குலன்னு சொல்லுங்க, விலங்கினா விலங்குன்னு சொல்லுங்க. ரைட், ஓகே, குட். எஸ் எஸ், ரைட், ஓகே. அப்ப பரிமாணம் வருது. இப்ப அல்பாட பரிமாணம் கேட்டா, எஸ், அல்பாட பரிமாணம் கேட்டா ரொட்ரோ கூட பிரிக்கிட்டீங்களா? சரி, நீங்க பாருங்க. அப்ப அல்பாட பரிமாணம் உங்கள்ட்ட கேட்டால் அல்பாட பரிமாணம் சமன் எஃப் தர வர்க்க மூலம் ரூட பரிமாணத்தை சமன். எஃப் அலகு எழுதும் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 தர அடர்த்திட அலகு கிலோகிராம் திணிவின் கீழ் கனவளவு மீட்டர் கியூப் மீட்டர் மைனஸ் 3. பட் இதுல அரையாம் அடுக்கு. ஏன் அரையாம் அடுக்குன்னு தெரியும்? வர்க்க மூலம் வந்திருக்குது, அப்ப அரையாம் அடுக்கு. அப்ப எழுதினீங்கன்னா கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 தர கிலோகிராம் என்ற அரையாம் அடுக்கு மீட்டர் மைனஸ் 3 அரையாம் அடுக்கு. சரியா? அப்ப இங்க பாருங்க, நான் சொல்ற விஷயத்த காணுங்க. இப்ப தெளிவா இருக்கா? நாம படிச்சிருக்கோம் ஒரே அடியை கொண்ட வழுக்கள் பெருக்கப்படுமாக இருந்தால் அடுக்குகள் கூட்டப்படும். ஒரே அடியை கொண்ட வழுக்கள் பெருக்கப்படும், அடுக்குகள் என்ன செய்யப்படும்? கூட்டப்படும். அப்படின்னா இந்த கிலோகிராமோட கிலோகிராம் இந்த அரையாம் அடுக்கு பெருக்கப்படுறாங்க. ஒன்றோட ஹாஃப கூட்டினீங்கன்னா 1/2 வரும். அந்த 1/2 நாங்க 3/2 எழுதலாம். சரியா? முறைமை இல்லா பின்னமா நீங்க 3/2. அப்ப இந்த இடத்துல என்ன வரப்போகுது? கிலோகிராம் 3/2 அடுக்கு ஏன்னு விளங்கிக்கும். அடுத்தது பாருடா,
மீட்டரோட மீட்டர் -3/2 ஒண்டோட -3/2 நீங்க கூட்டுவீங்கன்னா -1/2 மிஞ்சி 1.5 அங்க இங்க ஒன்று ஒன்று பிளஸ்ல இருக்குது 1.5 மைனஸ்ல இருக்குது. அப்ப ஒன்று கொண்டு போனா மீட்டர் -1/2 மடக்கு மீட்டர் -1/2 மடக்கு செகண்ட் -2 அவ்வளவுதான். அப்ப என்ன வரப்போகுது பரிமாணம் m/3/2 மடக்கு L -12 சாரி -2 மடக்கு எங்கடா கூட -2 என்ன இருக்குது மூன்றாவது ரைட். ஓகே, மூன்றாவது ஒரு ஆள் அனுப்பி வாழ்த்துக்கள். இந்த கேள்வி மூன்றாவது எடுத்து விளையாடா 13வது கேள்விகளை நம்ம இப்படி செஞ்சு பழகிட்டோம்னா சரி, உங்களுக்கு பேப்பர் நேரத்தில் அனுப்பினா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தா நம்ம நான் இங்கே அந்த விளையாடுறது போக ஒரு கேள்வியில் என்ன டவுட் உங்களுக்கு வந்தாங்கிட்ட பிடிச்சிக்கலாம். நோட் பண்ண தந்தோம்னா எம்சிக்யூ எல்லாம் நோட் பண்ண தராம நான் இப்படி ஒரு பேட்டர்னை நம்ம கையாளுவோம். ஏன்னா நிறைய கேள்வி செய்யலாம். இப்போ நோட் பண்ணியிருந்தா ஒரு 2 கேள்வி 3 கேள்வி தான் போயிட்டு இருந்துருக்கீங்க. ரைட், வாங்க 14வது கேள்வி. அலகு கனவளவிற்கான சக்தியின் அலகு. இது சின்ன கதை, ஆனா என்ன தெளிவா இருக்கணும், விடையையும் ஒரு தரம் பார்த்துக்கணும். பாருங்க, எல்லாம் நியூட்டன் 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 சார்ந்து தந்திருக்கான். அப்ப நான் இதுல எழுத போறேன். இங்க பாருங்க, அலகு கனவளவிற்கான சக்தியின் அலகை நான் சும்மா அலகு கணக்கான சக்தியின் அலகு கணக்கான சக்தியை நான் E0 எடுத்துக்கிறேன் சும்மா குறியீட்டுக்கு. அப்ப E0 சமன் சக்தியின் கீழ் கனவளவு. பட் சக்தியை நாங்க நியூட்டன் சார்ந்து எழுதுறோம்னா வேலையின் அலகு எழுதலாம். நியூட்டன் மீட்டர் கீழே கனவளவு மீட்டர் கியூப். அப்ப மேலுக்கு ஒரு மீட்டர் வெட்டப்பட்டா நியூட்டன் மீட்டர் -2 வரும். ரைட், மூன்றாவது உடைய பொருத்தமாக. 14வதுக்கு அலகு கனவளவுக்கான சக்தியை நியூட்டன் சார்ந்து எடுத்தது விளங்கிட்டாடா? நியூட்டன் சார்ந்து நம்ம கழிச்சது விளங்கிட்டாடா? எஸ், ஓகே, குட். சட்டப்படி கேள்வி 15வதுக்கு என்ன விட வரும் சொல்லுங்க. 15வதுக்கு என்ன விட வரும்? நாம கதைச்ச விஷயம் தான். 15வதுக்கு என்ன விட வரும் சொல்லுங்க. 15வதுக்கு என்ன விட வரும்? செஞ்சாக்கள் யாராவது இல்லாட்டி ட்ரை பாட்டுக்கு அழகு மாற்றம் தான் கிடைச்சிருக்காங்க. 15வது. ஓகே, பாப்போம். வெரி குட். சூப்பர் கேள்வி, சூப்பர் கேள்வி. நம்ம லாஸ்டா தியரியில பார்த்த விஷயமே நான் அந்த 3வது குற்று அழகு மாற்றங்களை செய்யறதுக்கு எங்கட பரிமாணம் மெத்தட் வந்துட்டு நல்ல படிச்சது. சென்டிமீட்டர் செகண்ட் கிராம் தந்துருக்கேன் பாருங்க. ஜீடால சிஜிஎஸ் அழகு முறையில கருத்து. ஓகே, இந்த கேள்வி நம்ம செய்யணும். நம்மளோட பேட்டர்ன் தான் அது. பாருங்க, கேள்வியை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. நான் பிறகு அதில் கதைக்கலாம். சரியா? இரு திணிவுகள் m, ஆனது ஆரையுடைய ஆர் இடைத்தூரத்தில் உள்ள போது ஒரு திணிவால் மற்றைய திணிவில் ஏற்படும் ஈர்ப்பு விசை F சமன் GMM/ஆஸ்பியாடினால் தரப்படும். இங்கு அகில ஈர்ப்பு மாறி G சமன் 6.67 தர 10⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் -2 இனால் தரப்படும். இங்கு G X அங்க நாங்க அலகு மாற்றத்தில் போற நம்பர் 2, அது N2ங்கிறது N2 X சென்டிமீட்டர் கணம் செகண்ட் -2 கிராம் -1 இனால் குறிப்பிடப்பட்டால் X இன் பெருமானம் என்னென்று கேள்வி. சரி, ஓகே. முதலாவது இந்த அலகை பாருங்க. இன்னாருக்கு அலகு இங்க பாருங்க. இது நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் -2. நியூட்டனை நாம எப்படி எழுதலாம்? கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 தர மிச்சம் இருக்கிற மீட்டர் வர்க்கம் இருக்குது.
அடுத்து என்ன இருக்குது? கிலோகிராம் -2 இருக்குது. இங்க பாருங்க எப்படி தந்திரிக்கான அந்த அலகு முறையை பாருங்க. இன்னும் இருக்கிற இந்த அலகையும் இப்ப வரப்போற அலகையும் பாருங்க. மீட்டர் மீட்டர் ஸ்கொயர்டு, மீட்டரோட மீட்டர் வர்க்கத்துக்கு மீட்டர் கணம், சரியா? கிலோகிராமோட கிலோகிராமின் சய 2ஆம் அடுக்க பெருக்கினா இது 1ஆம் அடுக்கு, அது -2னா மிஞ்சக்க கிலோகிராம் -1 வரும். அதே போல செகண்ட் எடுத்தீங்கன்னா செகண்ட் -2 அப்படியே வர கிலோகிராம் -1. இங்க பாத்தீங்களா அலகு மாற்றம் எப்படி கதைக்க போறாங்க? இதுதான் அப்படியே தந்துருக்கேன் பாருங்க. மீட்டர் சென்டிமீட்டர் கியூபா மாறுது, மீட்டர் கியூப் சென்டிமீட்டர் கியூபா மாறுது. செகண்ட் செகண்டாவே இருக்குது, கிலோகிராம் கிலோகிராம் கிராமா மாறுது. அவ்வளவு சரியா? அப்ப இதுல நல்லா கவனிங்க. நாம படிச்சு நம்மளோட பேட்டர்ன் படிச்சிருக்கேன்டா, நம்மளோட பேட்டர்ன் படிச்சிருக்கேன், நல்லா கவனிங்க. பேட்டர்ன் எப்படி படிச்சோம் நம்ம? ஞாபகம் இருக்குதா? n1 into u1 இது சமன் n2 into u2. டே இது ஞாபகம் இருக்குதாடா? கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஞாபகம் இருக்குதா? அழகு மாற்றம் படிச்சது ஞாபகம் இருக்குதா? லாஸ்டா நாங்க படிச்சிருந்தோம் தியரியில. அழகு மாற்றம் லாஸ்டா நாங்க பார்த்திருந்தோம், ஞாபகம் இருக்குதா? ஞாபகப்படுத்துங்கடா. ஓகே, ரைட். இப்போ ஒரு எஸ், சரியா? n1 அங்க என்ன n1 தந்த? 6.67 தர 10^11 தந்திருக்கேன் என்ன? ரைட், பாருங்க. 6.67 தர 10^11. 6 இவர நம்பர் தான் n1. 6.67 தர 10^11. இது பரிமாணம் எழுத போறீங்க. எப்படி பரிமாணம் எழுதுற? u1 என்ன அலகுல அளந்திருக்காங்க? என்ன அலகுல அளந்திருக்காங்க பாருங்க. மீட்டர் கியூப்ல இருக்குது, செகண்ட் -2ல இருக்குது, கிலோகிராம் -1ல இருக்குது. அப்ப எப்படி வரப்போகுது? எல் கணம் இதுக்குள்ள அளந்திருக்குது. எல் கணம் t-2 t-2 m-1 என்று வரும். பட் இத வித்தியாசம் காட்ட 1 1 1. எல் வந்துட்டு மீட்டர்ல அளந்திருக்குது, டி வந்துட்டு செகண்ட்ல அளந்திருக்குது, திணிவு கிலோகிராம்ல அளந்திருக்கு. இது சமன் n2 அவரை தான் காண சொல்றாங்க. பரிமாணம் எழுதினா அதே தானே, எல் கணம் t-2 m-1 என்று வரும். m-1. பட் இந்த இடத்துல 2 2 2 வித்தியாசம் காட்டுறேன். ஏன் வித்தியாசம் காட்டுறேன்னா, எல் வந்துட்டு சென்டிமீட்டர்ல இருக்குது, டி செகண்ட்ல இருக்குது, எம் வந்துட்டு கிராம்ல இருக்கிறதால. இப்ப n2 நீங்க காணணும்டா என்ன செய்யணும்? n2 எழுவாய் மாற்றும். n2 என்ன செய்யணும்? எழுவாய் மாற்றும். மாத்தினா n2 சமன் 6.67 தர 10^11 சரியா? L1 cube t-2 m-1 -1 கீழ L2 சரியா? just wait. சரி, இங்க பாருங்க. அப்ப L2 கணம் T2 -2 அதே போல M2 -1 அவ்வளவுதான், சரியா? அப்ப நீங்க எழுதினா இங்க பாருங்க, 6.67 தர 10^11 இதை எழுதினாடா L1 கீழ் L2 அவர் கணம் இன்டு, அப்ப நம்ம எழுதின மாதிரி t1 கீழ் t2 இவர் -2ஆம் அடுக்கு, அங்க m கீழ் m12 அவர் -1ஆம் அடுக்கு. செக் பண்ணினா 6.67 தர 10^11 தர இதுல பாருங்க எல். நீங்க இப்ப சிஜிஎஸ் அலகு முறையில கேட்காங்க. எல் எங்களுக்கு மீட்டர்ல இருக்குது, சென்டிமீட்டர் மாத்தீங்கன்னா 10
2 சென்டிமீட்டர் கீழே சென்டிமீட்டர். ഇതിടെ മൂന്നാം മടക്ക്. ടീയുടെ സെക്കൻഡ് தான். செகண்ட் இன்டு செகண்ட் மைனஸ் 2ஆம் மடக்கு. இங்கே கிலோகிராம் கிராமுக்கு மாத்த போறீங்க. எனவே 10 3 கீழ் கிராமின் கீழ் கிராம். ഇതിടെ மைனஸ் 1ஆம் மடக்கு. சரியா? அப்ப இதுல n2 சமன் 6.67 தர 10/11 தர. இதுல பாருங்க 16 என்ன வலுவிண்ட வலு. நல்லா விளங்கி கொண்டு பாருங்க. இவர் வரக்க வலுவிண்ட வலு ஈர்மூண்டு 6. அப்ப 10/6ஆம் மடக்கு தர. SS வெட்டினா 1 வரும். -1 - 2ஆம் அங்க 1 தான். அதுல மாற்றக்கிறது இங்க வரும். இங்க கிராம் வெட்டினீங்கன்னா அடைப்பு கேட்க 10/3 வரும். 10/3. சரியா? இனி ஒரே அடியை கொண்ட வழுக்கள் பெருக்கப்பட்ட அடுக்கள் கூட்டம். அப்ப 6.67 தர 10/6 10/3 கொண்டீங்கன்னா 10/4 வரும். அதோட 6 கூட்டி விட்டீங்கன்னா 10/8 வரும். இதுதான் சென்டிமீட்டர் கியூப் செகண்ட் -2 கிராம் -1ல வரும். அந்த ஜீரால இப்பதான் ஜீல கதைக்கலாம். எல்லாரும் லைட்டா எப்படி வந்தேன்? முதலாவது விடை பொறுத்த மாதிரி நினைக்கிறேன். எல்லாரும் கன்ஃபார்ம் பண்ணுங்கடா. இது நான் செஞ்சது விளங்கிட்டேன். நல்ல கேள்வி ஒன்றா பாத்தீங்களா? படிக்கிற விஷயங்கள் எல்லாம் கவனம் அறியும். லாஸ்டா நாங்க படிச்சோம் கேள்வி அதில் வந்துட்டு. அழகு பாட்டு செஞ்சீங்கன்னா பாருங்க. தெளிவாக அந்த விஷயத்தை பிடிச்சுக்கணும். ரைட். ஓகே. இப்போ ஒரு அடுத்த கேள்வி. ரைட். 16வது கேள்வி பாருங்க. இதெல்லாம் இனி நம்ம கதைச்சாச்சு. இங்க பாருங்க 16வது விசை F வந்துகிட்டு ரைட் பாருங்க. விசை F அடர்த்திக்குமான டிக்குமான தொடர்பு இப்படி எல்லாம் தந்திரினால் தரப்படுமா எனின் ABC மாறிலிகள் எனின் A இந்த பரிமாணம் என்ன? பழமையா இப்ப கதைச்ச பரிமாணம் அதே விடை வரப்போகுது. நான் சும்மா சொல்றேன். நான் இங்க பாருங்க, நான் சொல்ற விஷயத்த பாருங்க. எனக்கு தெரியும் பரிமாணம் எப்படி தேவை. இப்ப 2Bயோட இந்த ருட்டி கூட்டுப்படுதான். அப்ப இவருக்கு பதிலா பரிமாண முறைப்படி F பரிமாணம் A over root D பரிமாணம் எழுதலாமே. இது சமன் 3C பரிமாணம் வரும். ஏண்டா இவருக்கு உறுப்புகள் இது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்புகள் வரும். எம்மளுக்கு இப்ப A பரிமாணம் தான் கேட்டாங்கிறத இது. அப்ப A பரிமாணம் சமன் இதை நான் கதைக்கல. F தர root D பரிமாணம் இதுதான் மேல கேட்கப்பட்ட கேள்வி. என்ன இருக்கு இதுல கேட்கப்பட்ட கேள்வி? அதுதான் ஆல்பாக்கு பதிலாக ஏ இருக்குது. அப்ப M இந்த 3 2ஆம் மடக்கு L -2 T -4 2 வரும். M T -2. எஸ் 5வது விட பொருத்தமானது. இதுக்கு நம்ம 5வது விட ஏன்னு எடுத்தோம்னு விளங்கிட்டாடா. கன்ஃபார்ம் பண்ற அதே கேள்வி தான்டா. இன்னொரு மாற்றத்தை செஞ்சு பட் அதே கேள்வியை கேட்டுருக்காங்க. எல்லாரும் கன்ஃபார்ம் பண்ணுங்க. இந்த 16வது கேள்விக்கு நான் ஏன் 5வது விடையை செலக்ட் பண்ணேன்னு விளங்கிட்டா எல்லாரும். ரைட். எஸ். அடுத்த கேள்வி வரும். அலகு கனவளவு சக்திக்கு சமவலுவானது. அங்க அமுக்கத்துல அழகுடா. எடுத்த உடனே நாங்கள் இதெல்லாம் நீங்க மெக்கானிக்ஸ் எல்லாம் படிச்ச உடனே டக்குன்னு வரும். பெர்னூலியின் கோட்பாடு இதை மட்டுமே பேஸ் பண்ணி சரி பிரச்சனை இல்லை. நம்ம பார்ப்போம். இங்க பாருங்க அலகு கனவளவிற்கான சக்தி அலகு. அலகு கனவுக்கான சக்தி அலகு என்ன?
ஈனோட் அங்க நம்ம கதைச்சிருந்தோம். அந்த இடத்துல நான் அதை ஞாபகப்படுத்தினேன் நிறைய. அலகு கணவருக்கான சக்தி சரியா? நியூட்டன் மீட்டர் -2. அப்ப இதுல அலகை செக் பண்ணினா அடிப்படை அலகுல அல்லது நியூட்டன் மீட்டர் -2 பாருங்க, இப்படியே கொண்டு வரலாம், தேவையில்லை. நியூட்டன் மீட்டர் -2 விசையின்குள் பரப்பளவு. விசையின்கள் பரப்பளவு. விசையின்கள் பரப்பளவுங்கிறது அமுக்கம். எனவே அமுக்கத்துல அலகை ஒத்தது. இதுக்கு நான் விட எடுத்தது விளங்கிட்டா? அலகு கணவருக்கான சக்தியின் அலகு சமவலுவானது என்னன்னு கேட்டீங்க. அப்ப அமுக்கத்துக்கு சமவலுவானது. இப்ப வேலையிட அலகு நியூட்டன் மீட்டர். திருப்பத்திறன் அதுவும் தான் சரியா? விசை தர தூரம் தான், அதுவும் இதுதான். அந்த அச்சுல இருந்தான தூரம். விசையிடது நியூட்டன். வலுடது சரியா? வலுவை நாங்க சொல்ல வேலையின் கீழ் நேரம் எழுதலாம் தானே? நியூட்டன் மீட்டர் செகண்ட் -1 எழுதலாம். இதான் செகண்ட்ல எல்லாம் அப்படி கதைக்கிறேன், நியூட்டன்ல எல்லாம் கேட்கிறேன். அமுக்கத்தின் அலகு தான் இந்த அலகுக்கான சக்தி நிலை. டே எல்லாரும் முடிச்சிட்டா? 17வது அமுக்கத்தை நம்ம செலக்ட் பண்ணது விளங்கிட்டேன். அமுக்கதான் விசையின்கள் பரப்பளவு. நியூட்டன் மீட்டர் -2 வரும். கன்ஃபார்ம் பண்ணுங்கடா. எஸ், ரைட், ஓகே. அடுத்தது ஓரலகு நேரத்தில் செய்யப்பட்ட வேலையின் பரிமாணம். ஓரலகு நேரத்தில் செய்யப்பட்ட வல்லிடத கேட்காங்க. தெளிவா இருக்கு. இங்க பாருங்க, ஓரலகு நேரத்தில் செய்யப்பட்ட வேலை. கவனம் அறிங்க. இந்த ஓர் அலகுண்டு வாரது நான் உங்கள்ட்ட சொல்லிட்டேன் நேரத்தோடைய. ஓர் அலகுண்டு வார அப்ப நேரம் கீழே வரும். நேரம் கீழே வரும். மேல வேலை. அப்ப வேலையின் கீழ் நேரம் தான் வலுன்னு தெரியும் நம்மளுக்கு. சின்ன வகுப்புலயே படிச்சது வலு. அப்ப இவர பரிமாணம் கேட்டிருக்காங்க. வேலை எங்களுக்கு தெரியும்டா, கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் -2 கீழே நேரம். அப்ப என்ன வரும்? கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் -3 வரும். எம் எல் வர்க்கம் T-3. எஸ், மூன்றாவது விடை பொருத்தமா. 18க்கு 3 செலக்ட் பண்ணது விளங்கிட்டா எல்லாரும்? 18க்கு 3வது விடை ஏறிட்டு எல்லாருக்கும் விளங்கிட்டோம். அது விளங்கிட்டா மாவு. ரைட், அடுத்தது ஒரு மைக்ரோமீட்டருங்கிறது 10⁻6 மீட்டர். இதெல்லாம் சின்ன விஷயம் என்ன? உப்பால மடங்குகள் இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். 10⁻2 10⁻9 நேரம் ஒன்று தெரியும். ரைட், அடுத்த கேள்வி. அடே, இன்னும் அடுத்த கேள்வி பாருங்க. 20 அதிகமாக ஒரு கேள்வி கேட்டேன். பட் எப்படி ஒரு கேள்வி வரப்போகுது இங்க பாருங்க. எஃப் சமன் ஆல்பாவின் பீட்டா சக √D எனும் சமன்பாட்டில் எஃப் ஆனது விசையையும் டி ஆனது அடர்த்தியையும் குறிக்கின்றது. ஆல்பாவின் பீட்டாட பரிமாணம். இங்க பாருங்க, பீட்டாவோட √D கூட்டுப்படுதுன்னா அவங்களோட பரிமாணங்கள் சமனாக. அப்ப பரிமாண முறைப்படி சமன்பாடு இப்படி நீங்க எழுதலாம். எஃப் சமன் ஆல்பாவின் பீட்டா. பாருங்க, கேள்வி உடனே வந்துச்சு. எஃப் பரிமாணம் ஆல்பாவின் பீட்டா பரிமாணம் சமனாக. எனவே முதலாவது இருக்கணும். அடே, 20வது நான் ஒன்றை செலக்ட் பண்ண விளங்கிட்டேன். பாருங்க, இப்படிதான் கேள்வியில ஐடியா மாறி 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 கதைக்க தெரியணும். ருட்டின்னு நம்மளுக்கு அப்ப தேவைப்படுச்சு, நம்ம எடுத்தோம். இப்ப ருட்டியோட பரிமாணம் தானே பீட்டாட பரிமாணம். அப்ப பீட்டாவை நம்ம எழுதலாமே இன்னைக்கு பரிமாணம் முறைப்படி. பாருங்க, 20வதுக்கு அது வந்த விடையை பாருங்க. இருபதாவது கேள்விக்கு நான் முதலாவது செலக்ட் பண்ணது விளங்கிட்டேன். ரைட், அடுத்த பாருங்க.
பின்வரும் அலகுகளில் எது பிழையாக குறிப்பிடப்பட்டுள்ளது? பின்வரும் அலகுகளை எதை பிழையா குறிச்சியா? எனக்கு தெரியும்டா, அலகுல பிழையா குறிக்கப்பட்ட எங்களுக்கு தெரிஞ்ச பாருங்க. செகண்ட கதைக்க சிமோலிஸ்ல தான் கதைக்கிறேன். கேல்வின் ஓகே, அது சரியா தான். கிலோகிராம் பாருங்க, சிமோல் கேஜி போட்டிருக்காங்க. மூல் நியூட்டன் மீட்டர் இடைவெளி அப்படி. ஆனா இங்க பாருங்க, ஜூல் செகண்ட் மைனஸ் ஒன், உண்மையாவே ஜூல் செகண்ட் மைனஸ் ஒன் வரணும் இந்த இடத்துல. பட் அவன் கேபிட்டல் லெட்டர்ஸ்ல தந்ததால இந்த கேள்விக்கு அஞ்சாவது விடை பொருத்தமானது. பிழையாக குறிப்பிடப்பட்டது எதுன்னு கேட்டிருக்காங்க. பிழையாக குறிப்பிடப்பட்டது எதுன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, ஜூல் செகண்ட் மைனஸ் ஒன். ரைட். 22வதுக்கு என்ன விட வரும் சொல்லுங்க. 22வதுக்கு என்ன விட வரும்? 22வதுக்கு என்ன விட வரும்? யாருன்னா வரும்? ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா இவ்வளவு நாலேஜ் எடுத்துட்டா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்ததும் ரீசன் உண்டா? நீங்க பேப்பர் செஞ்சு பார்த்தியாமா? தலாக்ஸிகா கிருஷ்ணான் பேப்பர் செஞ்சாடா? எஸ், ரைட், ஓகே, வெரி குட். மூன்றாவது விட பொருத்தமா? ரைட், ஓகே. சரியா? ஒரு அதிரும் இலையின் அதிர்வெண் V. அதிர்வெண்ன்னு சொல்லிட்டா நம்ம மீடிறேன். என்ன ஒரு அலகு செகண்ட் மைனஸ் ஒன் இருக்கட்டுமா? V பின்வருமாறு தரப்படுகிறது. Fங்கிறது இழுவை கூட்டுப்படும். அப்ப இழுவைண்டா விசை கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் டூ. எல் நீளம் அவரது மீட்டர். இலையில் உள்ள தடங்களின் எண்ணிக்கை. தடங்கள்ற எண்ணிக்கைக்கு அலகு இல்லை. ஆயின் எம்மின் பரிமாணத்தை தருவது என்னன்னு கேட்காங்க. சரி, அப்ப எழுவாய் மாற்றம். எழுவாய் மாற்றணும்டா நல்லா கவனிங்க. உங்கள்ட்ட தந்திருக்குதுன்னு வி சமன் பி இன்கு 2L எஃப் ஓவர் எம். இதுல அரையாம அடுக்கு. எங்களுக்கு தெரியும், நாங்க பரிமாணம் காண வேண்டியது ரொட்ல இருக்குது. அரையாமடுக்கு இல்லாம வச்சு, அரையாமடுக்கு இல்லாம வச்சு ரெண்டு பக்கம் வரைக்கிச்சா சரி. வரைக்கிச்சிங்கண்டா வி வர்க்கம் சமன் ஃபுல்லா வரைக்கணும். என்ன? பி வர்க்கத்தின் கீழ் 4L வர்க்கம் இன்டு எஃப் ஓவர் எம். அரையாமடுக்கு இல்லாம போயிடுது. இப்ப எம் எழுவாய் மாற்றி விட்டா எம் சமன் பாருங்க, எஃப்பி வர்க்கத்தின் கீழ் 4L வர்க்கம் இன்டு வி வர்க்கம் வரும். எஸ், இப்ப அழகு எழுதுங்க. இங்க பாருங்க, கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் டூ தர பி வர்க்கம் 1. பரிமாணம் இல்ல, அலகு இல்ல, சரியா? எண்ணிக்கை 4க்கு இல்ல. எல் வர்க்கம் மீட்டர் வர்க்கம் வி வர்க்கம் செகண்ட் மைனஸ் ஒன் தான் மீடி 2 அலகு. அப்ப வர்க்கத்தை கொடுத்தீங்கன்னா செகண்ட் மைனஸ் டூ. அப்ப இங்க பாருங்க, இதுல செகண்ட் மைனஸ் டூ கேன்சல் ஆயிரும். இதுல ஒரு எம் கேன்சல் ஆயிரும். மிஞ்ச போகுது கிலோகிராம் இன்டு மீட்டர். அப்ப கிலோகிராம் மீட்டர் மைனஸ் ஒன் பரிமாணம் எல்டி மைனஸ் ஒன் எம். சாரி, எம்எல் என்ன, சாரி, கிலோகிராம் இன்டு மீட்டர். இதுக்கு என்ன வர போறாரு? எம் எல் மைனஸ் ஒன். டி இல்லைங்கிறதால டி நாட். எனவே இந்த விட போகிறது. Right. 22வது எல்லாரும் நினைக்கிறா?
தெளிவான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். சரி, ஓகே. இப்ப என்னன்னா, சரி, ஓகே. இப்ப கவனிங்கடா. மத்த கேள்விகள பிராக்டிஸ் பண்ணி வைங்க. சரியா? இன்ஷா அல்லாஹ் நாங்க அடுத்த கிளாஸ்ல, சரியா? நாளைக்கு நடக்கிற கிளாஸ்ல மிச்சம் மீதிய பார்ப்போம். அடுத்தது நான் உங்களுக்கு அடுத்த டியூட்டோரியல் அப்டேட் ஆகும். பிரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க. எங்களோட கருவிகள நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். அப்ப கருவிகள ஸ்டார்ட் பண்ணங்க வார வீக் வந்துட்டு உங்களோட செகண்ட் யூனிட் மெக்கானிக்ஸுக்குரிய டைம் டேபிளும் உங்களோட அப்டேட் ஆகும். அப்ப செகண்ட் யூனிட்டும் ரெடி ஆயினீங்கன்னா, சரி ரெடி ஆயினீங்கன்னா, சரி இன்ஷா அல்லாஹ் நான் அடுத்த கிளாஸ்ல மிச்சம் மீதி இருக்கிற கேள்விகள சந்திக்கலாம்.